எனக்கு ஷிர்க் செய்வதை எச்சரிக்கை செய்து சொல்வீர்களாக என்று கட்டளையிட்டான் என்பதை பார்க்கலாம். சஹாபாக்கள் பயந்தார்கள். சஹாபாக்கள் ஷிர்க் செய்து விடுவோமோ என்கின்ற அச்சத்தில் இருந்தார்கள். சுப்ஹானல்லாஹ். அம்மார் இப்னு யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டார்கள் என்கின்ற செய்தியை அறிந்த மக்கத்து குறைஷிகள் அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஒரு நீர் தொட்டியின் அருகாமையில் கொண்டு வருகின்றார்கள். கொண்டு வந்து அந்த நீர் தொட்டியில் அவர்களுடைய தலையை அப்படியே பிடித்து அமிழ்த்துகின்றார்கள். மூச்சு திணறி காலடித்து மரணத்தை அவர்களுடைய கண்ணுக்கு முன்னால் கொண்டு வருகின்ற பொழுது அப்படியே அந்த நீர் தொட்டியில் இருந்து வெளியிலே எடுப்பார்கள். மூச்சு திணறுவார்கள். மூச்சு விடுவதற்கு முன்னால் மீண்டும் அந்த நீர் தொட்டியில் அமிழ்த்துவார்கள். அமிழ்த்தி சொல்லுவார்கள், அம்மாரே, எங்களுடைய இந்த லாத் உஸ்ஸாவை ஈமான் கொண்டு விட்டேன் என்று சொன்னால் மாத்திரம்தான் உன்னை விடுவோம் என்று சொல்கின்றார்கள். இப்படி அமிழ்த்தி அவர்களை துன்புறுத்துகின்ற பொழுது ஒரு கட்டத்தில் தங்களால் முடியாமல் ஆமன்து, நான் உஸ்ஸாவையும் லாத்தையும் ஈமான் கொண்டு விட்டேன் என்று சொன்ன போது அப்படியே கீழே விடுகின்றார்கள். விழுந்து எழும்பி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அம்மார் இப்னு யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஓடி வருகின்றார்கள். ஓடி வந்து சொல்கின்றார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, மரணத்தினுடைய விளிம்பில் நான் நின்று கொண்டிருந்தேன். என்னால் தாங்க முடியாமல் நான் லாத்தையும் உஸ்ஸாவையும் ஈமான் கொண்டு விட்டேன் என்று என்னுடைய நாவினால் சொல்லிவிட்டேன். அல்லாஹ்வுடைய தூதரே, அல்லாஹ்விடம் எனக்கு பாவ மன்னிப்பு இருக்கின்றதா என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அவர்கள் சொன்ன அந்த ஒரு வார்த்தைக்காக வேண்டி மண்டியிட்டு நின்ற பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்தின் நஹ்லின் 106வது வசனத்தை இறக்குகின்றான். இல்லா மன் உக்ரிஹ, யாரை நிர்பந்தித்தார்களோ, யாரை நீங்கள் இப்படி சொல்ல வேண்டும் என்று நிர்பந்தித்தார்களோ, வகல்புஹு முத்மஇன்னும் பில் ஈமான், ஆனால் அவர்களுடைய உள்ளம் ஈமானால் நிரம்பி இருந்தது. அவர்களுடைய நாவு மாத்திரம்தான் அதனை மொழிந்தது. அவர்கள் மீது எந்த ஒரு குற்றமும் இல்லை என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்தின் நஹ்லின் 106வது வசனத்தை இறக்கி அருளினான் என்பதை பார்க்கலாம். சுப்ஹானல்லாஹ். கஷ்டத்தினுடைய உச்சகட்டம், மரணித்து விடுவேனோ என்று மரணத்தினுடைய விளிம்பு, மரணத்தை தன்னுடைய கண்ணுக்கு முன்னால் கண்டு அதற்கு அஞ்சி அவர்கள் ஆமந்து பி உஸ்ஸா வலாத், லாத்தையும் உஸ்ஸாவையும் ஈமான் கொண்டு விட்டேன் என்று நாவினால் மாத்திரம்தான் சொன்னார்கள். அது கூட என்னை நரகத்துக்கு கொண்டு சென்று விடுமோ என்று அஞ்சி ஓடி வந்த பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுடைய உள்ளம் ஈமானால் நிரம்பி இருக்கின்றது. அவர்களை இன்னொருவர் துன்புறுத்தினார்கள், இக்கட்டான நிலைக்கு கொண்டு வந்தார்கள். அந்த சந்தர்ப்பமே அவர்கள் சொன்னார்கள், அது அவர்கள் மீது குற்றம் கிடையாது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டினான் என்பதை பார்க்கலாம். அன்புக்குரிய உறவுகளே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒரு குழுவினர் வருகின்றார்கள். வந்து சொல்கின்றார்கள், மார்க்கத்தை எங்களுக்கு கற்றுத்தந்தவர்கள் நீங்கள், இந்த மார்க்கத்தை எங்களுடைய சமூகத்துக்கு நாங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டும். ஆகவே உங்களில் சிறந்தவர்களை எங்களோடு நீங்கள் அனுப்ப வேண்டும் என்ற போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருந்த 70 சஹாபாக்களை அந்த சமூகத்தினருக்கு உபதேசம் செய்வதற்காக வேண்டி, மார்க்கத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அனுப்பி வைக்கின்றார்கள். அதில் ஹராம் பின் மில்ஹான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இருக்கின்றார்கள். இவர் ஒரு இளைஞன். இவர்கள் அந்த ஊரை நோக்கி செல்கின்ற பொழுது மஊனா என்கின்ற இடத்தில் ஒரு கிணறு இருக்கின்றது. அந்த கிணற்றடிவாரத்தில் வைத்து இந்த 70 சஹாபாக்களும் கொலை செய்யப்படுகின்றார்கள். எப்படி கொலை செய்யப்படுகின்றார்கள்? கண்ட கிண்ட மாதிரி எப்படியெல்லாம் அவர்களுக்கு அந்த சஹாபாக்களை வெட்ட முடியுமோ அப்படியெல்லாம் வெட்டுகின்றார்கள். எப்படியெல்லாம் குத்த முடியுமோ அப்படியெல்லாம் குத்துகின்றார்கள். இந்த ஹராம் பின் மில்ஹான் ரலியல்லாஹு அன்ஹுடைய பின்புறத்தில் இருந்து கத்தியால் குத்தப்படுகின்றது. இளைஞர் ஃபுஸ்து வ ரப்பில் கஅபா. சுப்ஹானல்லாஹ். அவருடைய இறுதி வார்த்தை ஃபுஸ்து பி ரப்பில் கஅபா,
நான் காபாவினுடைய இறைவன் மீது சத்தியமிட்டு சொல்கின்றேன், நான் வெற்றி பெற்று விட்டேன். என்னுடைய பின்புறத்தில் இருந்து என்னை குத்துகின்றார்கள், என்னுடைய பின்புறத்தில் இருந்து என்னை கொலை செய்கின்றார்கள். வல்லாஹி, அல்லாஹ் மீது ஆணையாக, ஃபுஸ்து வ ரப்பில் காபா, இந்த காபாவினுடைய இறைவன் மீது சத்தியமாக நான் வெற்றி பெற்று விட்டேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற பொழுதே அவர்களுடைய உயிர் போகின்றது என்கின்ற செய்தியை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லப்படுகின்றது. சுப்ஹானல்லாஹ். மரண தருவாயில் இருக்கின்ற பொழுது கூட அவர்கள் அல்லாஹ்வுக்கு மாற்றமான எந்த ஒரு வார்த்தையையும் பேசவில்லை. சுப்ஹானல்லாஹ். நாங்கள் பார்க்கின்றோமா, இன்று மரண தருவாயில் ஒருவர் இருக்கின்ற பொழுது வாய் உளம்புகின்றார் என்று சொல்லுவோம். அவருடைய வாழ்க்கை இளமை பருவத்தில் எப்படி இருந்ததோ, அவர் எதை நேசித்தாரோ அதை மரணம் அடையாளப்படுத்தும். மரணத்துக்கு இருக்கின்ற பண்புகளில் ஒன்று காட்டி கொடுத்து விட்டு செல்லும். ஒருவர் உலகத்தில் எதை விரும்பினாரோ அவருடைய மரண தருவாயில் அதனை செய்ய வைத்து விட்டே, அவரை அடையாளப்படுத்தி விட்டே செல்லும். அவருடைய இளமை பருவம் அல்லாஹ்வுக்கு மாற்றமானதாக இருக்குமாக இருந்தால் அவருடைய இறுதி தருவாயில் அல்லாஹ்வுக்கு மாற்றமான வார்த்தைகளையே பேசுவார். அந்த இடத்தில் ஒரு சிலர் உட்கார்ந்து கொண்டு சொல்லுவார்கள், அல்லாஹ் அவரை மன்னித்து விடுவான், அவர் வாய் உளம்பிக் கொண்டிருக்கின்றார், மரணத்து சக்கராத்தினுடைய வேதனையில் அப்படி சொல்கின்றார் என்று. ஆனால் வேதனையில் சக்கராத்தினுடைய உச்சகட்டத்தில் இருந்தவர்கள் சஹாபாக்கள், அவர்கள் யாருமே அல்லாஹ்வுக்கு மாற்றமான வார்த்தைகளை பேசவே இல்லை. ஷிர்க் செய்தால் இறுதி நேரம் நான் மரணிக்கின்ற பொழுது நான் லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமாவோடு மரணிக்க வேண்டும் என்று மாத்திரமே அவர்கள் ஆசைப்பட்டார்கள். அவர்களுடைய அனைவருடைய நாவிலும் இருந்து வந்த வார்த்தைகள் லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வணங்குவதற்கு தகுதியானவர்கள் யாரும் இந்த உலகத்தில் கிடையாது என்று மரணித்தார்கள் என்பதை பார்க்கலாம். அன்புக்குரிய உறவுகளே, ஒரு சிறு வார்த்தை கூட அல்லாஹ்வுக்கு மாற்றமானதாக, அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடியதாக வந்துவிடுமாக இருந்தால் எங்களுடைய அனைத்து நல்லமர்களும் அழிந்துவிடும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னையும் உங்களையும் அதிலிருந்து பாதுகாக்க வேண்டும். ஒவ்வொரு வார்த்தைகளும் அல்லாஹ்வுக்கு பொருத்தமான வார்த்தைகளாக அமைவதோடு எங்களுடைய இறுதி தருவாயும் கலிமாவோடு அமைக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடம் பிரார்த்தித்தவனாக முடிக்கின்றேன். அகூலு கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹ லி வ லக்கும். பிஸ்மில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்ஸலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். அன்புக்குரிய உறவுகளே, எங்களுக்கு மத்தியில் ஷிர்க்கை ஷைத்தான் கொண்டு வர வேண்டுமாக இருந்தால் இரண்டு வழிகள் தான் அவன் செய்வான். இந்த இரண்டு வழிகளில் ஒன்றில் நாங்கள் விழுந்தோம் என்றால் எங்களுடைய மொத்த அமல்களும் அப்படியே அழிந்து போய்விடும் என்பதை பார்க்கலாம். அன்புக்குரிய உறவுகளே, முதலாவதாக ஷைத்தான் செய்கின்ற வேலை என்னவென்று தெரியுமா? எங்களுக்கு மத்தியில் ஒரு சில நல்லவர்கள் இருப்பார்கள். அவர்களை பார்க்கின்ற பொழுது இபாதத்தே அவர்களுடைய வாழ்க்கையாக இருக்கும். ஹராத்தில் ஈடுபட மாட்டார்கள். இவர்களை பார்க்கின்ற பொழுது நாங்களும் இபாதத் செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுவோம். அப்படியான நல்ல மனிதர்கள் இருப்பார்கள். இவர்கள் மரணித்ததன் பிறகு இவர்களுடைய பெயரில் நாங்கள் தர்மம் செய்ய வேண்டும் என்கின்ற பெயரில் ஷைத்தான் என்ன செய்வான்? அல்லாஹ்வுக்கு மாற்றமான சில வேலைகளை செய்ய ஆரம்பிப்பான். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில் 5 நல்ல மனிதர்கள் இருந்தார்கள். இவர்கள் 5 பேரும் அவ்வளவு சிறந்த மனிதர்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவர்கள் 5 பெயரையும் சூரத்து நூஹிலே சொல்லி காட்டுகிறான். வத், சுஆத், யகூத், யஊக் வ நஸ்ர். இந்த 5 பேரும் மரணித்த பொழுது ஷைத்தான் அவர்களுடைய சமூகத்திடம் வருகின்றான். வந்து என்ன சொல்கின்றான்? உங்களுக்கு மத்தியில் நல்ல மனிதர்களாக அவர்கள் இருந்தார்கள். இவர்களை பார்த்தால் நீங்களே இபாதத் செய்வீர்கள். இப்பொழுது உங்களுடைய இபாதத்தில் குறைபாடு ஏற்பட்டிருக்கின்றது. நீங்கள் இபாதத் செய்வது குறைவாக இருக்கின்றது. ஆகவே இவர்களுக்கென்று சிலைகளை நீங்கள் உருவாக்குங்கள் அப்படி என்று சொல்கின்றான்.
அந்த 5 பேருக்கும் இவர்கள் வெறுமனே சிலைகளை உருவாக்குகின்றார்கள், ஞாபகார்த்தமாக சிலைகளை வைக்கின்றார்கள். வைத்த பொழுது காலம் கடக்கின்றது, ஷைத்தான் வருகின்றான். இவர்களை பார்த்து நீங்கள் இபாதத் செய்யுங்கள், எவ்வளவு நல்லடியார்கள் என்ற போது அந்த சிலைகளை எல்லாம் கடக்கின்ற பொழுது இவர்களுக்கு மாற்றினார்கள் என்கின்ற வரலாற்றை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சூரத்து நூஹிலே சொல்லி காட்டுகிறான். அன்புக்குரியவர்களே, இப்படி காலம் போகின்ற பொழுது கபர்கள், மையவாடிகள், அதனுள் நாங்கள் நுழைய ஆரம்பிப்போம். மையவாடிகளுக்குள் நுழைகின்ற பொழுது இன்று நாங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாவை மறந்து விடுகின்றோம். என்ன சுன்னா? மையவாடிகளை தரிசிக்கின்ற பொழுது அஸ்ஸலாமு அலைக்கும் அஹ்லத் தியாரி மினல் முஃமினீன வல் முஸ்லிமீன் என்று ஆரம்பிக்கின்ற இந்த துஆவை எங்களில் எத்தனை பேர் ஓதுகின்றோம்? ஜனாசாவை சுமந்து வருகின்ற பொழுது, ஜனாசாவுக்கு பின்னால் செல்கின்ற பொழுது அரசியல் கதைகளும், சுமந்து செல்லப்படுபவர் இப்படி எல்லாம் வாழ்ந்தார் என்ற பேச்சு மாத்திரம்தான் இருக்கின்றது. மையவாடிக்குள் நுழைகின்றோமா? சுன்னாவை அப்படியே மறந்து விடுகின்றோம். சுன்னாவை மறந்து அப்படியே அடக்கம் செய்கின்ற வரைக்கும் அடக்கத்தில் ஈடுபடுகின்றவர்கள் முன்முறமாக நிற்பார்கள், வளைத்து அதனை பார்த்து கொண்டு நிற்கின்றவர்கள் பேசிக் கொண்டிருப்பார்கள். கபர்களுக்குள், மையவாடிகளுக்குள் நுழைந்தால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆவை ஓதச் சொன்னார்கள். இரண்டாவது, அங்கு இருப்பவர்களுக்காக வேண்டி பிரார்த்திக்க சொன்னார்கள். மூன்றாவது, மரண சிந்தனை எங்களுக்கு வர வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். இது மூன்றும் சுன்னாவாகும். இந்த 3 சுன்னாவும் எப்பொழுது எங்களிடம் பேணப்படுகின்றது? அங்கு ஹத்தீப் ஒருவர், இமாம் ஒருவர் வந்து நின்று பயான் செய்கின்ற பொழுது அமைதியாகின்றோம். துஆ கேளுங்கள் என்கின்ற பொழுது துஆ கேட்கின்றோம். அதே முடியும் போது கதைத்துக் கொண்டே மக்பராவை விட்டு வெளியேறுகின்றோம். ஆனால் சில காலம் கடக்க மையவாடிகள் சுத்தம் என்கின்ற பெயரில் அலங்கரிக்கப்படும். அன்புக்குரிய உறவுகளே, சுத்தம் செய்வதென்பது வேறு, அலங்கரிப்பதென்பது வேறு. இன்று பார்க்கின்றோமா இல்லையா? மக்பராக்கள் அலங்கரிக்கப்படுகின்றது, அங்கு இருக்கின்ற மரங்கள் உருவாக்கப்படுகின்றது. நுழைந்தால் பூஞ்சோலை போன்று இருக்கும், நுழைந்தால் ஒரு பார்க் போன்று இருக்கும். எங்களுடைய சிறுவர்களை கொண்டு சென்று விளையாடக்கூடிய அளவுக்கு இன்று மக்பராக்கள் உருவாக்கப்படுகின்றது. இது நசாராக்களுடைய கலாச்சாரம். நசாராக்கள் அவர்களுடைய மக்பராக்களை அலங்கரிப்பார்கள். வந்து உட்கார்ந்திருந்து பேசிவிட்டு தங்களுக்கு தேவையான சிற்றுண்டிகளை கூட அந்த இடத்தில் சாப்பிட்டு விட்டு செல்லக்கூடிய அளவுக்கு மக்பராக்கள் அலங்கரிக்கப்படுமாக இருந்தால் ஷைத்தான் எங்களிடம் வந்து விட்டான், நாங்கள் ஷிர்கின்பால் நெருங்கிக் கொண்டிருக்கின்றோம் என்பதற்கு இதைவிட ஆதாரம் எந்த ஒன்றும் கிடையாது. ஷைத்தான் இப்படித்தான் என்ன செய்வான்? முதலாவது வழியில் நுழைவான் எங்களிடம். இறுதியாக அனைவரும் நாங்கள் மக்பராக்கு செல்கின்ற பொழுது ஒரு பாக்குக்கு செல்கின்ற எண்ணத்தோடு செல்வோம். இன்று எங்களுடைய சமூகத்திற்கு மத்தியில் நடைமுறைப்படுத்தப்படுகின்றது. யாரும் இல்லை என்று சொல்ல முடியாத அளவுக்கு இன்று பல இடங்களில் மக்பராக்கள் அலங்கரிக்கப்பட்டு அங்கு உட்கார்வதற்கென்று இருக்கைகள் செய்யப்பட்டு பூச்செடிகள் எல்லாம் நாட்டப்பட்டு அங்கு அலங்கரிக்கப்படுகின்றது என்றால் நாங்கள் ஷிர்கின் பால் விரைந்து கொண்டிருக்கின்றோம், ஆழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்கின்ற ஆணித்தரமான ஒரு விடயத்தை நாங்கள் மறக்கவே முடியாது. இரண்டாவது வழிதான், ஷைத்தான் என்ன செய்வான் என்று சொன்னால், நோய்கள் வருகின்ற பொழுது எங்களிடம் வருவான். ஷிர்கின் பால் ஷைத்தான் கொண்டு செல்லக்கூடிய இரண்டாவது வழி, நோய் வருகின்ற பொழுது, அந்த நோயில் ஒருவர் விழுந்து விடுகின்ற பொழுது மருந்தெடுக்கின்றார். மருந்து அவருடைய உடம்பில் இருக்கின்ற நோயை குணப்படுத்தவில்லை என்றால் முதலாவது சொல்லுவார்கள், பள்ளியில் இமாம் இருக்கின்றார், அவர் குர்ஆன் சுன்னா அடிப்படையில் நடந்து கொள்பவர், அவரிடம் சென்று
தண்ணீர் ஓதி பார்ப்போம். அன்புக்குரிய உறவுகளே, தண்ணீர் ஓதி பார்ப்பது என்பது மார்க்கத்தில் எப்படி இருக்கின்றது என்று தெரியுமா? ஒருவர் நோயாளியாக இருக்கின்றார் என்று சொன்னால் நான் சென்று அவருக்கு ஓதி பார்க்க வேண்டும். மார்க்கத்தில் இருக்கின்றது, அனுமதி இருக்கின்றது. ஆனால் அவர்கள் ஒரு கிணற்று தண்ணீரை, சுத்தமான தண்ணீர் என்று ஒரு போத்தலில் கொண்டு வந்து இமாமிடம் கொடுத்து இது ஓதித்தாருங்கள் என்பது மார்க்கம் அனுமதிக்காத ஒரு விடயம். இன்று எப்படி வந்திருக்கின்றது? குர்ஆன் சுன்னா பேசக்கூடியவர் அவர் ஓதி தந்தால் இன்ஷா அல்லாஹ் குணமாகி விடுவீர்கள். அப்படி என்ற போது தண்ணீர் கொண்டு வரப்படுகின்றது, ஓதி கொடுக்கப்படுகின்றது, தண்ணீர் குடிக்கப்படுகின்றது, குளிக்க வைக்கப்படுகின்றது. இறுதியாக அவருக்கு கொஞ்சம் சுகமாகின்ற பொழுது பார்த்தீர்களா, அவர் ஓதி தந்ததனால் தான் இப்பொழுது குணமானீர்கள் என்ற போது அல்லாஹ் ஷாஃபி என்பதை மறந்து விடுகின்றோம். நோய் நிவாரணி வழங்குபவன் அல்லாஹ் என்பதை மறந்து விடுகின்றோம். பிறகு காலம் செல்ல செல்ல அந்த இமாம் அப்படியே அடையாளப்படுத்தப்படுவார். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு அழகான தீர்வுகள் சொன்னார்கள். உறவுகளே, மிக நீண்ட ஒரு பாபிதி பரந்த ஒரு விடயம் இந்த ஹுத்பாவில் சுருக்கமாக நாங்கள் புரிந்து கொள்வதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ததாவு வலா ததாவு பில் ஹராம், நீங்கள் மருந்து செய்யுங்கள் ஆனால் ஹராத்தை கொண்டு மருந்து செய்யாதீர்கள் என்றார்கள். மருந்து செய்ய வேண்டும். ஒருவர் உச்சகட்ட நம்பிக்கையில் இருப்பார், என்ன வந்தாலும் நான் பார்த்துக் கொள்வேன், அல்லாஹ் எனக்கு குணப்படுத்துவான் என்று சொல்லி 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 நோயினுடைய உச்சகட்டத்துக்கு சென்று விடுவார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ததாவு, நோய் வந்தால் அதற்கு நிவாரணம் செய்யுங்கள், வலா ததாவு பில் ஹராம், ஆனால் ஹராத்தை கொண்டு நீங்கள் என்ன செய்யாதீர்கள், நோய் நிவாரணம் தேடாதீர்கள் என்று சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யாரிடம் தேன் அதிகமாக பயன்படுத்தப்படுகின்றதோ அது நோய்க்கு நிவாரணி என்று சொன்னார்கள். கருஞ்சீரகம் நோய்க்கு நிவாரணி என்று சொன்னார்கள். சுப்ஹானல்லாஹ். கருஞ்சீரகத்தை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கின்ற பொழுது இல்லல் மௌத் இல்லசாம், மரணத்தை தவிர அனைத்து நோய்களுக்கும் அதில் நிவாரணம் இருக்கு என்று சொன்னார்கள். மூன்றாவது ஹிஜாமா. ஹிஜாமா என்பது எங்களுக்கு என்னவென்றே தெரியாது, அறிமுகமற்றதாக அப்படியே போய்விட்டது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோய் நிவாரணியாக அதை எங்களுக்கு சொன்னார்கள். இன்று அந்நியர்கள் கப்பிங் என்கின்ற அடிப்படையில் அதனை செய்து கொண்டிருக்கின்றார்கள். எங்களுடைய மருத்துவம் யாரிடமோ வேலை செய்து கொண்டிருக்கின்றது. ஒருவர் சுன்னாவின் அடிப்படையில் ஒரு முறை ஹிஜாமா செய்கின்ற பொழுது 72 நோய்கள் அவருடைய உடம்பில் இருந்து குணமாகின்றது என்பதை இன்று வைத்தியர்கள் நிரூபித்து காண்பித்திருக்கின்றார்கள். சுப்ஹானல்லாஹ். இது அல்லாஹ்வுடைய தூதர் வஹியாக சொன்ன வார்த்தை. நான்காவது அஜுவா ஈச்சம்பழத்தை அதிகமாக சாப்பிட சொன்னார்கள். ஒருவர் காலையில் 7 அஜுவா ஈச்சம்பழத்தை தொடர்ச்சியாக சாப்பிட்டு வருகின்ற பொழுது அவருடைய உடம்பில் இருக்கின்ற நஞ்சுகள் அவருக்கு பாதிப்பை ஏற்படுத்தாமல் இருக்கும் என்று சொன்னார்கள் என்பதை பார்க்கலாம். இந்த 4 மருத்துவங்களும் எங்களிடம் நடைமுறையில் இருக்குமாக இருந்தால் நிச்சயமாக எங்களிடம் ஷைத்தான் ஊடுருவி எங்களை ஷிர்கின் பால் கொண்டு செல்வதற்கு எந்த ஒரு வழியும் இருக்காது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்டவற்றை எடுத்து நடப்பதற்கு எனக்கும் உங்களுக்கும் அருள் புரிய வேண்டும். வ ஆகிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.